அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பாலும் செழித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் சங்க தமிழ் மூன்றும் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தென்கடம்பில் மால் வட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும், அவன் கால் வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று மகர மாதம், தை மாதம் 1ஆம் நாள். அந்த சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு போகிற நாள். அவர் சரியாக மதியம் 12:40 மணிக்கு தான் அவர் பேச்சு ஆகிறாரு. அதனால் மதியானம் 12:40க்கு தான் மாதம் பிறக்கின்றது. இந்த சூரியன் பயிற்சிக்கு அப்புறம் தான் மாத பிறப்பு, வருஷ பிறப்பு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இன்று தை பிறக்கிறது மதியானம் 12:40க்கு தான் தை பிறக்குது. அன்பான நேயர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம். இன்றைக்கி பிரதம தேதி, அதாவது நேற்று பௌர்ணமி, இன்றைக்கி பிரதம தேதி. புனர்பூச நட்சத்திரம் 11:29 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி பூச நட்சத்திரம். ரெண்டுமே நல்ல நட்சத்திரம் தான். புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். ரெண்டுக்குமே யோகம் இன்றைக்கி சித்த யோகம் நல்லா இருக்குது. யோகங்கிறது பூரா நல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு அருமையான நாள். மங்களவாரம், செவ்வாய்க்கிழமையும் சொல்லுவாங்க, இல்லை மங்களவாரம், முருகனுக்கு உகந்த நாள். ராகுகாலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 to 4, யமகண்டம் 9 to 10, குளிகன் 12 முதல் 1:30. சூலம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வடக்கு தான் சூலம். பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இன்று பொங்கல் பண்டிகைக்கு உகந்த நாள், அருமையான நாள். நம்ம இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். மார்கழி மாதத்தில் ஜாதகம் கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா மார்கழி மாதம் பீட மாதம்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணம் இருக்குது. மார்கழி மாதம் இதமான மாதம். கண்ணபரமான் சொல்கிறாரு, மலர்களில் அவர் மல்லிகை, மாதங்களில் அவர் மார்கழி. இதமான மாதம், உடம்புக்கு ஒரு சுகமான மாதம் அது. ஆனால் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பதால் அந்த மாதத்தில் எந்த காரியமும் நம்ம செய்ய வேண்டாம்னு பெரியவங்க அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. 12 மாதமும் நல்ல காரியங்களையே பண்ணிட்டு இருந்தோம்னா கடவுளை நம்ம நினைக்க மாட்டோம். அதனால் காலையில் எழுந்து 4 மணிக்கே குளிச்சுட்டு நீராடி கோயிலுக்கு போய் திருப்பள்ளி பூஜை கண்டு கழித்து இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு நோன்பு இருந்து வந்தமையானால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் மற்ற காரியங்கள் எதுலேயுமே கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ காது விட்டோ நல்லது கிட்டதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை. அதனால் இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு அடுத்து தை மாதம் பிறந்த உடனே நமக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று ஒரு அருமையான நாள். இன்று எப்பொழுதுமே இன்றைக்கு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைக்கிறது. அந்த காலங்களில் வீடுகள் உள்முத்தம் வச்ச வீடாக இருந்தது. எல்லா வீட்லேயுமே மண் சுவர் இருந்தால் கூட அதுக்குள்ளே நாட்டோடு உள்முத்தம் இருக்கும். 4 பக்கமும் தூண் இருக்கும், நடுவில் ஒரு சின்ன முத்தம் இருக்கும். அதில் தண்ணெல்லாம் ஓட்டிலேருந்து தண்ணி வரும். அந்த மழை தண்ணை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும், சமையலுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் உள்ளும் கிடையாது, முத்தமும் கிடையாது. ஏன்னா இப்போ வீடெல்லாம் நமக்கு எந்த பக்கம் நமக்கு சொந்தம்னு தெரியல. 4 பக்கம் சுவரும் பொது, கீழே தரையும் பொது, மேலேயும் பொது, பூமியும் பொது.
ஒரு 20 வீடு ஒரு பிளாட்டில் இருக்குன்னா அந்த 20 வீட்டுக்கும் அந்த அந்த இடம் போதும், மேலே மொட்டை மாடி போதும். அதனால் நமக்கு எது சொந்தங்கிறது இல்லை, அந்த வீடு நம்ம வீடுன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அதை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு காலமாக போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலங்கள் இருக்கிறதுனால நமக்கு காலத்துக்கு தக்கபடி நடந்துக்கணும். அதனால் இந்த சூரியனுக்கு இந்த முத்தத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க. புதுசாக அடுப்பு வச்சு புது பானை வச்சு பொங்கல் பொங்குறது. இந்த புது பானை என்பது மண்பானை. மண்பானையில் தான் அந்த பொங்குறதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் அந்த பிராமணர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து வெங்கல பானையில் பொங்க வைப்பாங்க, மண்பானையில் வைக்க மாட்டாங்க. அதனால் வெங்கல பானையில் வைப்பாங்க. இந்த காலத்தில் வெங்கல பானை இருக்கும், வெங்கலத்தினால பானை, அது கைக்காது. அதுக்கு பொங்கலுக்குன்னே அந்த பானை 2 பானை வச்சுருக்காங்க. இப்போ இந்த உருளி மாதிரி வந்துருக்கு, அதில் தான் இப்போ பொங்கல் வைக்கிறது, முறி பானை அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த அவங்க காலையில் அந்த மாதம் பிறந்ததுக்கப்புறம் பொங்கல் வைத்து அதை சூரியனுக்கு படைத்து நம்ம அதுக்கு பிறகு சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம். நாளைக்கு மாடுகளுக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது. மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டி காலையில் மாடுகளுக்கு நல்லா அதுகளுக்கு புத்தாடை ஊற்றணும். புத்தாடைன்னா அதுக்கு கயிறு, புது கயிறு, மூக்கணங்கையிலேருந்து கழுத்து கட்டிலேருந்து கருப்பு கயிறுலேருந்து அதுக்கு எல்லாமே புதுசாக கயிறுகள்லாம் இது பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் சாத்தி நாளைக்கு சாயந்தரம் அதுக்கு மாட்டு பொங்கல். எல்லாருமா கிராமங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு பொட்டலில் கோடு வெட்டி பொங்கல் வச்சு ஒரு 50 வீடாவது சேர்ந்து வைப்பாங்க. பிரமாதமாக இருக்கும். ஒரு 200-300 மாடு கட்டியிருக்கும். அதில் கட்டிட்டு அழகாக மைசெட்லாம் போட்டு இப்போ வான வேடிக்கையெல்லாம் விட்டு பொங்கல் வச்சு அந்த பொங்கலோ பொங்கா என்று அந்த வார்த்தை அருமையான பாலஞ்சோறும் பொங்க பொங்க, ஆடு மாடு பெருக பெருக பாலஞ்சோறும் பொங்க பொங்க என்று சொல்வார்கள். இதெல்லாம் கிராமத்து பாஷைகள். இதெல்லாம் நம்ம காதால் கூட கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படியெல்லாம் வந்து, ஆனால் இங்கே எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். எல்லாருமே பட்டணத்திலே யாருமே பிறந்ததில்லை. எல்லாருமே கிராமத்துலேருந்து உழைப்பை தேடி நகரம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. அதனால் அன்பான நேயர்களை, நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பொங்கல் வச்சு நாளை மறுநாள் தான் மாடு அவுத்து விடுறதுன்னு ஒரு பழக்கம். ஆனால் சில இடங்களில் நாளைக்கு சாயந்தரமே மாடு அவுத்து விட்ருவாங்க. தஞ்சை மாவட்டங்களில் பூரா பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் தான், புதன்கிழமை காலில் தான் காணும் பொங்கல் வேறு, அன்றைக்கி மாடு அவுத்து விடுறது. அதனால் அந்த மாடெல்லாம் அவுத்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக மாட்டுக்கு துண்டெல்லாம் கட்டுவாங்க. கட்டி எல்லா மாட்டுக்கும் துண்டெல்லாம் கட்டி கரும்பு கட்டுவாங்க, பனங்கிழங்கு கட்டுவாங்க. இதெல்லாம் கட்டி இந்த மாட்டுக்கு பொங்கல் வச்சு மாடை அவுத்து விடுறது பழக்கம் உண்டு. அந்த மாதிரிலாம் அருமையான ஒரு மனதுக்கு இதமான நாள். வருஷம் பூரா நமக்கு உழைத்த அந்த மாடுகள், நமக்கு பால் மாடு வந்து வருஷம் பூரா நமக்கு பால் கொடுக்குது. அந்த ஒரு நாளாவது அதுக்கு நம்ம பூஜை செய்து இந்த கோமாதாவை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு. அதனால் இன்று நாம் வந்து வீட்டு பொங்கல், இன்று நாம் வந்து இறைவனுக்கு அந்த சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து நமக்கு குலதெய்வத்தையும் நினைத்து பொங்கல் வைத்து எல்லாரும் நன்றாக அந்த அந்த பொங்கல் வைக்கிறவங்க பட்டாடை கட்டின்னு பொங்கல் வச்சா ரொம்ப நல்லது. பழைய பட்டு இருந்தால் கூட பட்டுக்கு வந்து தீட்டு கிடையாது, அது கிடையாது, நினைக்கிறங்கிற அவசியம் கிடையாது. அதனால் பட்டு புடவை கட்டின்னு பொங்கல் வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய பவர் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். பட்டு புடவையில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதனால் அந்த இன்று வந்து இந்த பட்டாடை கட்டி கொண்டு இந்த பொங்கல் வைக்கின்ற பெண்மணிகள் அந்த தலை நிறைய பூ வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு நல்லபடியாக பொங்கி இந்த ஆண்டு நமக்கு தை பிறந்ததுலேருந்து அடுத்த தை வரையும் எந்த கஷ்டமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் மக்கள்லாம் வரணும், வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பொங்கல் வந்து பால் தான் அதிகமாக ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அந்த பால் வந்து பொங்கி வழியணும் 4 பக்கமும், ரொம்ப நிறைவாக இருக்கும் மனசுக்கு. அதனால் ரொம்ப கவனமாக அந்த பொங்கலை வச்சு இறைவனுக்கு படைத்து எல்லோரும் நல்ல அருள் பெற்று எல்லோரும் அந்த இனிப்பு சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை தொடங்கி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ இதுவே என்னுடைய பொங்கல் வாழ்த்து. என்னுடைய வயதின் முதிர் காரணமாக ஆசீர்வாதம் என்று கூட சொல்லலாம். வாழ்த்துவதற்கு வயதில்லை, யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டாம் வாழ்த்துகிறோம் அப்படிங்கிறது வாழ்த்துதல், பிரார்த்தனை செய்தல், அதுக்கு வந்து வயது கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு வயது உண்டு. அதனால் சின்னவங்க எல்லாம் பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, பெரியவங்க சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் என்னை விட வயதில் இளமையாக உள்ளவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம்.
என்னை விட வயதில் பெரியவங்க நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறேன். அவங்க என்னை ஆசீர்வாதம் பண்ண நான் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பான நேயர்களே, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்று நமக்கு கிடைப்பது பெரிய அமைப்பு. அதனால் பெரியவங்க இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. 80 வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த சூரியன் இன்னும் பயிற்சி ஆகலை, தனுசுலாம் இருக்கார். மத்தியானம் 12:40க்கு தான் சூரியன் மகரத்துக்கு வர்றாரு. அவரோட புதனும் இருக்கார். அதனால் மகரத்துக்கு என்ன சூரியன் சேரலை. இப்போ காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் சூரியன் பயிற்சி ஆகிறாரு. சந்திரன் கடகத்துக்கு வந்துட்டார். அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். அருமையான அமைப்பு. அவர் யாரோட சேர்ந்துருக்கார் பார்த்தீங்களா? செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் ஏற்படும். அதனால் அருமையான நாள் என்று. அடுத்து புதன் தனுசில் இருக்கார். குரு பகவான் மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் சனியுடைய வீடான சனி பகவானுடைய வீடான கும்பத்தில் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கார். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்காங்க. இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. இதில் ஒரு கிரகம் இந்த அமைப்பு எப்படின்னா, சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது ஒரு அருமையான அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமையானால், மேஷராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அது இன்று உங்களுக்கு இன்றும் நாளையும் அருமையான அமைப்பு. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடம் பிரமாதமாக இருக்கும். 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அவரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 2ல் இருக்கார். சனி பகவான் 11ல் இருக்கார். இன்று நல்ல நாள். தை 1ஆம் தேதி பிறந்த உடனே உங்களுக்கு நல்ல நாள் என்று சொல்லலாம். அதனால் நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு சந்திரன் நல்லது தான், கெடுதல் பண்ண மாட்டார். அவர் ஆட்சியில் இருக்கார். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்காங்க. குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கூட சனி பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்காங்க. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இன்று கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாள். கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. விரயங்கள் ஏற்படும். ஆனால் 2 கூடியவர் பலமாக இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதி பலமாக இருந்தால் பொருளாதார கஷ்டம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், நல்ல செலவுலாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அருமையான நாள் உங்களுக்கு. இன்று நாளையும் நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு பவிசைக்கு வைப்பார்னு சொல்லுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, தவறு செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் ஜாக்கிரதை. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது நேரங்கள்லாம். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது 2 உங்களுக்கு அருமையான அமைப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தொழில் நன்றாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி அதிலே இருக்கார். அதனால் உங்களுக்கு சந்திரன் 11ஆம் அதிபதி பாவகிரகம் தான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தான அதிபதி அவர் பலமாக இருக்குது. இது நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கார். அதனால் 8ல் இருக்கார். 8, 9, 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது ஒரு பெரிய அமைப்பு. தொழிற்சானம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். அது 2 பெரிய சிறப்பு. கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 7ல் இருக்கார். இந்த குரு 7ஆம் இடத்துல இருப்பது பெரிய அமைப்பு. ராசியை பார்க்குறாரு. 9ல் சந்திரன் 9ஆம் அதிபதி சந்திரனும் செவ்வாய் இணைந்து இருக்கிறாங்க. சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் ஏற்படுகிறது. இன்றும் நாளையும் உங்களுக்கு அருமையான நாள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். அடுத்து தனுசு ராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு பகவான் சரியாக இல்லை, 6ஆம் இடத்துல இருக்காங்க. சற்று உடல்நிலையில் கவனம் தேவை. இருந்தாலும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காங்க. தனுசு ராசி என்பவர்கள் திறமையானவங்க, கெட்டிக்காரங்க. தவறு பண்ணாதீங்க, ஜாக்கிரதையாக நடந்துங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. ஆனால் சனியும் ராகுவும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது.
அதனால் அவங்க நல்லது பண்ணுவாங்க, தைரியமாக இருங்க. அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனியுடைய காலம் என்ன இருக்கிறது, அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்க. குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க, 5ஆம் இடத்துல இருக்காங்க. 7ல் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. செவ்வாய் மட்டும் இருந்தாங்க, இப்போ இந்த சந்திரன் வந்துட்டாங்க. அது வந்து ஒரு நல்லது என்று சந்திரன் செவ்வாய் இணைஞ்சது நல்லது. 3ல் ராகு இருக்குது, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் மகர ராசி என்பதற்கு 7 சனி இருந்தாலும் கிரகங்கள் நன்றாக இருக்கிறது, ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது, சனி பகவான் இருக்கார். அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, ஆடக்கூடியவர் பலமாக இருக்கார். அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக ஜாகிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனி இருக்கிறது, குழப்பமான நிலை தான். மீனராசி என்பவர்களுக்கு பூரா என்ன ராகு இருக்கார் ராசியில், அதனால் கொஞ்சம் குழப்பம்தான். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் 7ல் கேது இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு நன்மை இல்லை. ஆனால் அந்த குருவனுடைய பார்வை வந்து பிரமாதமாக இருக்குது. அதில் ஒரு பெரிய சிறப்புன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இன்று ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதனால் இன்றும் நாளையும் நல்ல நாள். இன்றைக்கி நாளைக்கும் உங்களுக்கு அருமையான நேரம், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள். அன்பான நேயர்களே, இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7 சனியினுடைய காலம் இருக்கிறது, ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். அன்பான நேயர்களே, இன்று அமைதியாக, அதாவது மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்று குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு, சூரிய பகவானை நினைத்து கொண்டு, இன்று ஒரு அருமையான நாள். எல்லா மனிதருக்கும், அதில் வசதி படைத்தவன், வசதி இல்லாதவன், பிளாட்பாத்தில் குடியிருக்கிறவன், மாடி வீட்டில், இதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப இன்று பொங்கலை வைத்து சந்தோஷமாக இந்த தைப்பொங்கலை கொண்டாடி, இந்த தை பிறந்தவுடன் வழி பிறக்கும் என்று எல்லோரும் சொல்லி வச்சுருக்காங்க. அதன்படி நாம் எல்லோரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்ல காரியங்களாக நடைபெறணும். அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்படி அவங்கவுங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படணும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டணும். தொழில் துவங்க முடியாதவங்களுக்கு தொழில் துவங்கணும். வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகணும். இதெல்லாம் நல்ல நமக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வழி. இந்த வழியெல்லாம் நமக்கு வந்து ஒரு இறைவன் வந்து நமக்கு அருள் செய்யணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, அன்பான தாய்மார்களே, நான் ஏன் அந்த தாய்மார்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன்னா, நான் பொங்கல் வைக்கிறது நீங்கள் தான். அதனால் ரொம்ப பக்தியோடு, பயத்தோடு, இறைவனை அன்போடு, பயமும் வேண்டாம், பக்தி ஒரு புறம் இருக்கணும், பயப்பட வேண்டியதில்லை, அன்போடு செய்யுங்கள். அன்போடு இந்த பொங்கலை வைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்று நல்லருள் கிடைக்கும். பொங்கல் நல்ல விதமாக பொங்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பானையை வந்து பொங்கலுங்கிறதுக்காக ஒரு பக்கம் கொஞ்சம் சாட்சி வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. அந்த ஈசானிய பாகத்தில் கிழக்கு பக்கம் போகணுங்கிறதுக்காக பானையை கொஞ்சம் கிழக்கு பக்கம் சாட்சி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. நேராக பானையை வைக்கணும், 4 பக்கமும் அந்த பொங்கல் வழியணும், அதுவாக பொங்கி வழியணும். அதனால் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அரிசியை கிளஞ்சி தண்ணியை வச்சுருப்பாங்க. அந்த அரிசியை கிளஞ்சி தண்ணியை வைக்கின்ற போது 2 அரிசியோ பாசி பொறுப்போ அதில் விழுந்துச்சுன்னா பொங்காது, மறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பால் நிறைய ஊற்றுங்க. பால் நிறையா ஊற்றிங்கன்னா சீக்கிரமாக பொங்கிடும். பால்னால் பசும்பால், அரிசி தேங்காய் பாலை ஊற்றிடாதீங்க, திரிஞ்சு போயிடும். அதனால் பசும்பாலை ஊற்றுமா நல்லது. அரிசியை கிளஞ்சி தண்ணி கொஞ்சமாக விடுங்க, பசும்பால் நிறையா விடுங்க, பொங்கலும் நல்ல இனிப்பாக இருக்கும். பசும்பாலை விட்டு பொங்கல்னா அக்கார வடத்தில் இதுக்கு பேர். நல்லா நிறைய வெள்ளமெல்லாம் போட்டு நிறைய நெய் விட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அல்வா மாதிரி இருக்கும் அந்த பொங்கல், பசும்பாலில் பொங்குறது. அதனால் அன்பான நேயர்களை, நீங்கள் எல்லோரும், நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல என்னுடைய குலதெய்வமான துர்காதேவியையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து, எனது வாடிக்கையாளர்கள் என்னிடம் இதுவரை என்னிடம் ஜாதகம் பார்த்திருக்கின்ற வாடிக்கையாளர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்களும் இனிமேல் வரப்போகின்ற வாடிக்கையாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லி, இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் எல்லா நலனும் பெற்று குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அந்த இன்றிலிருந்து நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து தேவாரம், திருவாசகம், திருக்குறள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் படிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் நல் ஒழுக்கத்துக்கு தேவையான நமக்கு புராணங்கள்லாம் நிறைய இருக்குது.
அதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. திருக்குறளில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது அதில். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நிலையில் இருக்க முடியாது செய்வோம். அதாவது நம்முடைய குழந்தைகள் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஈன்ற பொழுது பெரிது ஊக்கும் தாய் தன்மகனை சான்றோர் என கேட்ட பொழுது அப்படின்னு சொல்கிறாரு. ஈன்ற பொழுது பெரிது ஊக்கும் தாய் என்னன்னு கேட்டால், இப்போ நடக்கிற பிரசவம் இல்லை, அந்த காலத்தில் சுகப்பிரசவம் இருந்தது. இந்த சுகப்பிரசவம் நடக்கின்ற பொழுது அந்த தாய் படுகின்ற வேதனை, அதான் பெரிது ஊக்கும் தாய். இது தமிழ் சொல். பெரிது ஊக்கும்னா ரொம்ப கஷ்டப்படுறான்னு பேர் இருக்கு. வலியை தாங்க முடியாமல் கத்துவாங்க. அதனால் அந்த வலியை தன்மகன் சான்றோன். சான்றோன் என்றால் அறிவு சிறந்தவன், கற்றவர்கள் அவையிலே முன்னவனாக இருக்கிறான். முன்னவன் என்றாக தலைவன், இதெல்லாம் தமிழ் சொல்லு தான். அதனால் அந்த முன்னவனாக இருக்கின்றான். அப்படின்னால இந்த பொழுது பெரிதுக்கும் தாய் தன்மகனை சான்றோன் என கேட்ட போது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுக்கு இணங்க நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கம்